நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாத. ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கும் போது, அதாவது ஒரு சில வழிகளிலே நம்மளை நடத்துவோம். அது கஷ்டமாவும் இருக்கும், ஹாப்பியாவும் இருக்கும். அது எந்த பாதையில் நடத்துறாருன்றது அப்பாவுக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த சிக்ஷையிலே அப்பா ஒரு சில சிக்ஷைகளை நம்மளுக்கு நடத்தும் போது அது என்ன பண்ணக்கூடாது, அற்பமா சி இதுக்குதான் நான் கிறிஸ்தவத்துல வரமாட்டேன்னு, சி இதுக்குதான் நான் தேவனிடத்துல நான் அன்பு கூற மாட்டேன்னு, சே இதனாலதான் நான் ஆண்டவரை அப்பா இந்த பிரேயர் பண்ண மாட்டேன், பைபிள் ரீட் பண்ணாம இதனாலதான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அத அசட்டப்படக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. அப்பா ஒரு சில நேரம் தப்பு பண்ணும் போது என்ன பண்ணலாம், தப்பண்ணா கேட்பாங்க தானே. உலகத்துல இருக்கிறவங்க அப்பா நீங்க தப்பு பண்ணாக்கா சூப்பரா செய்யற தொடர்ந்து செய்வாரு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரு தானே. இப்போ அவரே இப்படி சொல்லுவாருன்னும் போது வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லவர் நம்ம அப்பாவா இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சில நேரங்களிலே தப்பு செய்த போது தன் பிள்ளைகளை சிக்ஷைகள் நடத்தி அதுல